அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மன் வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாள். கடன் தீர முருகனை வழிபாடு செய்யுங்க, துன்பம் தீர துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. இன்றைய நாளில் நீங்கள் துர்க்கையை வழிபட வேண்டிய நேரம், முக்கியமான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கால நேரம்தான். அதாவது மதியம் 3 மணிலேருந்து 4:30 துர்க்கை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவே கருதப்படுது. அதை போல் தீராத கடன் தீர மதியம் 1 to 2 வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம் மற்றும் இரவு 8 to 9 வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் முருகனை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்யுங்க. உங்கள் எப்பேற்பட்ட கடனோ நிச்சயமாக தீரும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த பணப்பிரச்சனை தான். இந்த பணப்பிரச்சனை தீர்வதற்கு எண்ணற்ற பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். நான் செவ்வாய்க்கிழமையில் வெத்தலை தீபம் ஏற்றுவேங்க, முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றுவேங்க, முருகப்பெருமானுக்கு வீட்டில் வேல் வச்சுருக்கேன், வேல் தீபம் வச்சுருக்கேன், வேல் தீபம் ஏற்றுவேன், வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். நான் இன்றைய தினத்தில் முருகன் கோவிலுக்கு போவேன், செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்வேன், வீட்டில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வேன், திருப்புகள் படிப்பேன். இதில் நீங்கள் என்ன வழிமுறையை பின்பற்றுபவராக இருந்தாலும் சரி, அந்த வழிபாட்டை முடிச்சுட்டு நீங்கள் எப்பவும் பண்ணக்கூடிய வழிபாட்டை முடிச்சுட்டு பூஜை அறையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன சூட்சமத்தை மட்டும் செய்யுங்க. ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, தட்டில் ஒரு வெத்தலையை வைக்கணும். இந்த வெத்தலையுடைய நுனிப்பகுதி உங்களை பார்க்க இருக்கணும், காம்பு பகுதி முருகனை பார்த்த மாதிரி இருக்கணும். காம்பை கிள்ளிடுங்க, காம்பு இருக்கக்கூடாது. காம்பு இல்லாமல் வெத்தலை வச்சுட்டு அந்த வெத்தலை மேலே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வைக்கணும். கல்லுப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கல்லுப்பு உங்கள் கையில் வச்சுட்டு முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை தீரணும்னு வேண்டிட்டு அந்த கல்லுப்பு அந்த வெத்தலை மேலே வச்சு அதன் மீது ஒரே ஒரு கற்பூரத்தை வைங்க. அதுவும் பச்சை கற்பூரமாக இருந்தால் கூடுதல் சிறப்பு. வச்சு அதை நீங்கள் ஆரத்தி எடுக்கணும். அதாவது கற்பூரத்தை எப்பவும் போல் பொருத்திட்டு அந்த கல்லுப்பு வெத்தலை மேலே கல்லுப்பு மேலே கற்பூரத்தை வச்சு ஏற்றி நீங்கள் அதை முருகனுக்கு ஆரத்தி எடுத்துட்டு அப்படியே கொண்டு போய் ஒரு பெரிய தட்டை வச்சு தட்டுக்குள்ளே தண்ணியோட நீங்கள் அந்த வெத்தலையும் கல்லுப்பையும் போட்டுறணும். எரிந்து முடித்த பிறகு எரிஞ்சிட்டு இருக்கும்போதே கொண்டு போட்டாதீங்க. ஆரத்தி காட்டிட்டு அதை கொண்டுட்டு போய் ஒரு தட்டில் வெத்தலையும் கல்லுப்பையும் சேர்த்து தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இப்போ அது கரைஞ்சிடும், கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்ச பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த வெத்தலை என்ன பண்ணுங்கள், எடுத்து சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால் கட்டி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு 3 நாட்கள் கழித்து அது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். அதன் பிறகு தான் அதை எடுத்து அப்புறப்படுத்தணும். ஏன்னா அந்த வெத்தலை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியெல்லாம் உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் 3 இரவுகள் அந்த வெத்தலையை உங்கள் வீட்டில் வச்சுருங்கன்னு சொல்கிறேன். இன்று செவ்வாய் ஹோரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க அடுத்த செவ்வாய்க்கிழமையில் கூட செய்யலாம், தவறு கிடையாது. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.